லோட்டஸ் த்ரோன் டேரட் சேனல் மூலியமாக உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி டிட்பிட்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8 ஆஃப் கப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 8 ஆஃப் கப்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு வருமானத்துக்காகவோ ஒரு தொழிலுக்காகவோ நம்ம ஃபேமிலியை விட்டு போகிற மாதிரி அண்ட் வந்து அந்த பாத் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்படி தான் நம்ம வந்து இந்த 8 ஆஃப் கப்ஸை புரிஞ்சிட்ருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழசில் எது உண்மையாக இருந்ததோ அது வந்து இப்போ உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் டேரட்டில் வந்துட்டு ஒரு கார்டும் வந்து ஷஃபிளில் எந்த இடத்துல இருக்குது, நம்ம குவாரண்ட்டோட கொஷின் எப்படி இருக்குது, ஸோ அதை பொறுத்து தான் நம்மளோட இன்டர்ப்ரிட்டேஷன் மாறும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்ட்ஸம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு கிளைண்ட்டுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து டேரட் ஜேர்னலைஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்காக போகும்போது ஒரு ஃபேமிலியை விட்டு போகும்போதோ எக்ஸ்பென்சிவாக சம்திங் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அது வந்து எக்ஸ்பென்சிவ்னால் இப்போது மணி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, பணங்கிற விஷயத்தில் மட்டும் இல்லை, நம்ம ஹெல்த்தை இழக்கிறதும் எக்ஸ்பென்சிவ் தான். ஏன்னா ஏன் அந்த ஹெல்த்துங்கிற பார்ட் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கப்ஸ் வந்து ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ், ஒரு ஹியூமன் சம்மந்தப்பட்டது. ஸோ நமக்கு ஹெல்த்து சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மென்டல் பீஸ், ஃபிசிக்கல் பீஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்தளவுக்கு இது வந்துட்டு ரொம்ப ஒரு ட்ரிக்கியான கார்டு. இன்னும் தொடர்ந்து நிறையா நீங்கள் டேரட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெய்லி வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ.